வணக்கம். என் பேர் வந்துட்டு ரிஜாஸ். நான் புலனூர்லேருந்து வரேன். 2024ஆம் ஆண்டு ஏசி கோர்ஸில் பஞ்சந்துருவா டெக்னிக்கல் காலேஜில் வந்துட்டு கற்றுக் கொண்டு இருக்கிறேன். இப்போ ஏசியை பார்ப்போம்னு சொன்னால் ஏசியில் வந்துட்டு 4 வகை ஏசி இருக்குது. அது வந்துட்டு ஸ்ப்ளிட் ஏசி, அதே போல் விண்டோ ஏசி, அதே போல் பேக்கேஜ் ஏசி, அதே போல் ஏசி இருக்குது. அது பார்ப்போம்ன்றப்ப அதில் முக்கியமான பாகங்கள் 4 இருக்குது. அதில் வந்துட்டு ஒன்று கம்ப்ரஸர், இன்னொன்று கண்டென்சர், இன்னொன்று எவாப்ரேட்டர், இன்னொன்று எக்ஸ்பான்சிவ் வேல்வ். சரியா? அது முக்கியமான விஷயம் என்னென்னா அது 4 இருந்தால் தான் ஒரு முழுமையான சுற்று நிறைய வரும். அதே போல் நம்ம இப்போ ஸ்ப்ளிட் ஏசி எடுத்து பார்ப்போம்னா ஸ்ப்ளிட் ஏசி வந்துட்டு இன்டோர் அவுட்டோரில் 2 விஷயம் வந்துட்டு இன்டோரில் வந்துட்டு ப்ளோவர் ஃபேன் வந்துட்டு எவாப்ரேட்டர் உங்களுக்கு பிரிக்கும். அதே போல் அவுட்டோரில் வந்துட்டு கம்ப்ரஸர், அதே போல் கண்டென்சர் பிரிக்கும். இப்போ எடுத்து பார்ப்போம்னா இதில் இது வந்துட்டு இது ஃபேன் வந்துட்டு கண்டென்சர் ஃபேன் வந்துட்டு இது வந்துட்டு கம்ப்ரெஷருக்கு லைன் கொடுக்குறது எப்படி வரும் எப்படின்னு வந்துட்டு பார்ப்போம்னா கம்ப்ரெஷரில் வந்துட்டு நம்ம இப்போ 3 லைன் இருக்கும். ஒன்று கொமன் ரன்னிங் ஸ்டார்டிங்னு 3 ரன் இது இருக்கும். அதே போல் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா நம்ம மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா தலை இப்போ 3 இது இருக்குது, லைன் இருக்குது. இந்த லைனில் வந்துட்டு நம்ம வச்சு பார்ப்போம். அந்த தடையை வச்சு பார்த்து 3 வயர்லையும் தடையை வச்சு பார்ப்போம் ஒவ்வொன்று. அதை வச்சு பார்த்துட்டு கூடியதுக்கு எதிராக இருக்கிறதுக்கு வந்துட்டு கொமண்டும் குறைஞ்சதுக்கு எதிராக இருக்கிறதுன்னு நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்னு கொடுப்போம். மிச்சமாக இருக்கிறத ரன்னிங்கு பார்த்து அதே போல் வந்துட்டு கொமனாக இருக்கிற வயரை கொண்டு நம்ம லைனில் அடிப்போம். அதே போல் ஸ்டார்டிங் ரன்னிங்கை கொண்டு கெப்பாசிட்டர் இந்த இது வந்துட்டு கம்ப்ரஸர் கெப்பாசிட்டர் இதை வந்துட்டு இது இஞ்சாலே அடிக்கிட்டு இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அடித்து அதை கொஞ்சம் ரன்னிங் அடிக்கிட்டு ரன்னிங்லேருந்து ஒரு வேறு லூப் பண்ணி வந்துட்டு நம்ம நியூட்ரலுக்கு கொடுப்போம். நியூட்ரலுக்கு கொடுத்தா கம்ப்ரஸர் வேலை செய்யும். அதே போல் தான் ஃபேண்டு கொமனை கொண்டு அந்த லைனில் அடிக்கிட்டு இதில் வந்துட்டு ரன்னிங் ஸ்டார்டிங் உண்டு. அதில் ஃபேண்டை கெப்பாசிட்டரில் இது அடிக்குது. அதில் அடிக்கிட்டு நம்ம அதே போல் கொமனை கொண்டு லைனில் அடிக்கிட்டு ரன்னிங்கிலேருந்து ஒரு வேறு லூப் பண்ணி நம்ம லைனுக்கு நியூட்ரலுக்கு கொடுத்தோம்னா இந்த ஏசி வந்துட்டு முழுமையாக வேலை செய்யும். அதே போல் இதுக்கு வந்துட்டு துணைப்பாகங்கள் எப்படின்னா ஓவர்லோட்